அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனல்னால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பேரில் குரூப் டிக்காக இப்போ எல்லோரும் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. குரூப் டிக்கு விண்ணப்பிப்பதற்கான லாஸ்ட் டேட் வந்து 22/2/2025 இருந்துச்சு. நேற்று 19ஆம் தேதி போல் லாஸ்ட் டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷனை சென்னை ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2024 இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதில் 19/2 போல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து 22/2/2025 இருந்ததை எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/3/2025 அது வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது லாஸ்ட் டேட் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து 1/3/2025 அதான் லாஸ்ட் டேட்டு. இப்போ இந்த கட்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் பே பண்ணுறதுக்கான டேட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 24/2 இருந்துச்சு. இப்போ 3/3/2025 அப்படிங்கிற டேட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டும் ஆன்லைனில் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. அடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டேட்டு 25/2/2025 6/3/2025 வரைக்கும் இருந்துச்சு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 4/3/2025 13/3/2025 அந்த டேட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக சீக்கிரம் பண்ணிவிடுங்க. இதுக்கு படிக்க தொடங்கிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் எல்லாமே நம்ம தமிழில் இருக்கிற மாதிரி வீடியோ கொடுத்துருந்தோம். அப்ளை பண்ணுற எப்படிங்கிறதும் நம்ம ஒரு வீடியோ தனியாக கொடுத்துருந்தோம். அந்த 3 வீடியோவுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பாருங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.